Hello friends, welcome to Powerful Learning. இந்த வீடியோல sum of digits உடைய C++ tutorials தான் clear-ஆ பார்க்க போறோம். டெய்லி இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ்க்கு பவர்ஃபுல் லேர்னிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே டெய்லியுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதோ டவுட்ஸ் இருக்குது, இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு பவர்ஃபுல் மீடியா அஃபீஷியலில் மெசேஜ் பண்ணிக்கலாம். அதை ஃபாலோவும் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாம் நான் அதுலேயுமே அப்டேட் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ தட் அதன் மூலிமா கூட யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் அதுலேயும் ஆக்சஸ் பண்ணலாம். 29 rupees கொடுத்து சேனலில் ஜாயின் பண்ணால் பர்க்ஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாமல் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னாலும் ப்ளீஸ் ஜாயின் பண்ணுங்கள். இந்த C++ டுட்டோரியலில் இன்லைன் ஃபங்க்ஷன், கன்ஸ்ட்ரக்டர், கிளாஸ்லாம் வச்சு எப்படி ஒரு சம் ஆஃப் டிஜிட்ஸ் போடலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த சம் ஆஃப் டிஜிட்ஸ் கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டா நீங்கள் சிம்பிளாகவுமே கிளாஸ் இல்லாமையும் C++ல ப்ரோக்ராம் போடலாம். ஃபஸ்ட்டு சம் ஆஃப் டிஜிட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுங்கிறத சொல்கிறேன். ஸோ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். அப்போ யூசர்கிட்ட என்டர் த நம்பர்னு சொல்லி ப்ராம்ப்ட் பண்ணுது. நம்ம இப்போ நம்பர்ஸ் கொடுக்கலாம். இப்போ நான் 234 ஒரு நம்பரை என்ட்ரு பண்ணியிருக்கேன். அப்போது எனக்கு இனிஷியலாக சம் 0ன்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் டிஜிட்ஸ் 9ன்னு வந்திருக்கு. இது எப்படி வந்துச்சுன்னா 2 + 3 5, 5 + 4 9. ஸோ இதில் வந்துட்டு சம் ஆஃப் டிஜிட்ஸ் 9ன்னு ரிசல்ட் ஆகுது. ஸோ டிஸ்ட்ரக்டரும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ கன்ஸ்ட்ரக்டர், டிஸ்ட்ரக்டர் ரெண்டுமே இந்த கிளாஸ்லேயே நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம டேரெக்டாக கோடோட ஒர்க்கிங் ஃப்ளோ பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி உதவி, என்னோட சேனலை 72% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ என்ன மாதிரி சில யூடியூபர்ஸ் உழைப்பை நம்பியே இருக்காங்க. ஸோ எங்களுக்காக ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஐஓ ஸ்ட்ரீம்னு ஹெடர் ஃபைல்ஸை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இன்புட் அவுட்புட் ஸ்ட்ரீம் இது ஆன்லைன் கம்பைலருங்கிறனால யூஸிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடின்னு கொடுத்துக்கிறேன். நீங்கள் சப்போஸ் டர்போ சியில் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்கன்னா இது கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் டேரெக்டாக கோனியோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைன் கம்பைலரில் நம்ம யூஸிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி கொடுத்தாதான் சி அவுட் சிஇன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு முன்னாடி எஸ்டிடி கொடுக்கணுங்கிற அவசியம் இருந்திருக்காது. நெக்ஸ்ட் இப்போ நம்ம கிளாஸ் சம் ஆஃப் டிஜிட்ஸ்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த கிளாஸோட நேம் சம் ஆஃப் டிஜிட்ஸ். ஸோ இதுக்குள்ள ப்ரைவேட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரில் இன்ட்டோட சேர்ந்த 2 வேரியபிளை கொடுக்குறேன். ஒன்று சம், நம்மளோட சம் ஆட் பண்ணுற நம்பர்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஒரு வேரியபிள், என்னென்னு இன்புட் கெட் பண்ணுறதுக்காக ஒரு வேரியபிள். நெக்ஸ்ட்டு பப்ளிக் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரில் சம் ஆஃப் டிஜிட்ஸ்னு ஒரு இன்லைன் ஃபங்க்ஷனை கொடுக்குறேன். இன்லைன் ஃபங்க்ஷனை சுருக்கமாக எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா கம்பைலர் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது நம்ம வந்துட்டு ரெக்வெஸ்ட் பண்ணுவோம் கிளாஸுக்கு. அப்படி பண்ணுறதுனால நிறைய டைம் கன்சியூம் ஆகுது. ஸோ அந்த டைம் கன்சியூம் ஆகிறத ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் இன்லைன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்படி யூஸ் பண்ணும்போது கம்பைலர் எங்கே இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுதோ அங்கே டைரெக்டாக இந்த கோட் எல்லாமே காப்பி ஆயிரும். அதனால நமக்கு எக்ஸிக்யூஷன் டைமும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போது இன்லைனில் சம் ஆஃப் டிஜிட்ஸில் என்ன எழுதியிருக்கோன்னா ஃபஸ்ட்டு சம் ஈக்குவல் டு 0ன்னு ஒரு வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணுறோம். இனிஷியலாக எந்த ஒரு ஆக்ஷனும் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி சம்மில் 0 இருக்குது. நெக்ஸ்ட்டு யூஸிங் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்னு கொடுக்குறோம். ஸோ கன்ஸ்ட்ரக்டருங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலான்னா கிளாஸ் நேமும் ஃபங்க்ஷன் நேமும் சேமாக இருந்துச்சுன்னா அது நம்ம கன்ஸ்ட்ரக்டார்னு சொல்வோம். ஸோ கன்ஸ்ட்ரக்டாருக்கு வந்துட்டு நம்ம கால் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக அது கால் ஆயிரும். இப்போது சி அவுட்டில் சம் இஸ்ன்னு சொல்லி இனிஷியலாக நம்ம 0ங்கிற வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம்ல, அதை நம்ம இங்கே சி அவுட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா சம் ஆஃப் டிஜிட்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப்பை கிளாஸ்க்குள்ளே டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்துட்டு எந்த ஒரு வேல்யூவும் ரிட்டர்ன் பண்ணாது, வாய்டில் தான் இருக்குது. ஸோ சம் ஆஃப் டிஜிட்ஸ்னு அதுக்குள்ளே பேராந்திசிஸில் ஒரே ஒரு இன்டிஜர் வேரியபிளில் வாங்குற மாதிரி ஒரு ப்ரோட்டோடைப் ஃபங்க்ஷனை இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் அதுக்கு கீழே சம் ஆஃப் டிஜிட்ஸ் 1 இது வேறு ஃபங்க்ஷன், சம் ஆஃப் டிஜிட்ஸ் 1ன்னு சொல்லி இன்னொரு ஃபங்க்ஷன் வாய்டு டைப்பில் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே டிஸ்ட்ரக்டர் மெமரி கிளியரன்ஸ்ன்னு சொல்கிறோம். டிஸ்ட்ரக்டர்னால் என்னென்னா கன்ஸ்ட்ரக்டர்னால் ஒரு மெமரி அலோகேஷனை க்ரியேட் பண்ணி நம்ம கால் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகும். டிஸ்ட்ரக்டருங்கிற போது அந்த மெமரி அலோட் பண்ண மெமரியை கிளியர் பண்ணணும். இப்போது இதோட நம்ம கிளாஸை க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ கிளாஸ் நம்ம C++ல எப்படி க்ளோஸ் பண்ணுவோன்னா கர்லி பிரேசஸ் அதுக்கப்புறமா செமிகாலன் கொடுப்போம்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளாஸுக்கு வெளியே சம் ஆஃப் டிஜிட்ஸ் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர். நம்ம எதற்காக ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோன்னா, இப்போது நீங்கள் கிளாஸ்க்குள்ளே ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்கீங்க, ப்ரோட்டோடைப் ஒரு ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப் டிஃபைன் பண்ணியிருக்கீங்க. அந்த ஃபங்க்ஷனோட பாடி கிளாஸுக்கு வெளியே எழுதணும்னா ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சம் ஆஃப் டிஜிட்ஸ் ஆஃப் இன்ட்னு நம்ம ஒரு ப்ரோட்டோடைப் கிளாஸ்க்குள்ளே இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம்ல, அதோட பாடி தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். ஸோ அதோட பாடியில் நம்ம ஃபர்ஸ்ட் சம் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு யூசர் வந்துட்டு ஒரு நம்பரை என்ட்ரு பண்ணுவாங்க. உதாரணமாக 2 3 4ங்கிற நம்பரை என்ட்ரு பண்ணி அந்த 2 3 4ங்கிறத சம் ஆஃப் டிஜிட்ஸ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா 2 3 4ங்கிறது இந்த இன்டியனுக்கு பாஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு இஃப் என்ன பண்ணுன்னா அந்த 234ங்கிறது 10ஓட கிரேட்டராக இருக்காங்கிறத பார்க்கணும். பிகாஸ் ஒரு பேசிக் லாஜிக் என்ன, சம் ஆஃப் டிஜிட்ஸ்க்கு டூ டிஜிட்ஸ் நம்பருக்கு பெருசாக இருந்தால் தான் நம்ம சம் ஆஃப் டிஜிட்ஸே பண்ண முடியும். அதனால ஃபஸ்ட்டு பேசிக் கண்டிஷன் செக் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் வைல் லூப்பில் 10க்கு அதிகமாக அவங்க கொடுத்துருக்குற நம்பர் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பேசிக் ஆனால் ஒரு கேட்டகரி ஃபங்க்ஷனை இங்கே கொடுக்குறோம். ஸோ சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் n mod 10 n ஈக்குவல் டு n டிவைட் பை 10ன்னு கொடுத்துக்கிறோம் வைல் லூப்குள்ளே. வைல் லூப்க்கு வெளியே பார்த்தீங்கன்னா சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் என்னன்னு கொடுக்குறோம். இப்போது சி அவுட்டில் சம் ஆஃப் டிஜிட்ஸ்ன்னு சொல்லி சம்மை பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா வைல் லூப்பில் ஒவ்வொரு நம்பரும் ப்ராசஸ் ஆகி அதோட சம் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ 2 3 4ன்னு கொடுக்குறேன்னா அதோட அவுட்புட் 9ன்னு வரும். பிகாஸ் 2 + 3 5 5 + 4 9. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா அந்த சம் 10க்கு கிரேட்டராக இருக்கான்னு பார்க்குறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் எதுக்குன்னா, சப்போஸ் உங்களுக்கு யூசர் வந்துட்டு 344 ஒரு வேல்யூ இன்புட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். அப்போது சம் ஆஃப் டிஜிட்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் ஆகும்னா 3 + 4 + 4. ஸோ இதோட வேல்யூ எவ்வளோ வரும்னா ஃபஸ்ட்டு 3 + 4 7 வரும். அதுக்கப்புறம் 7 + 4 11ன்னு வரும். இப்போ அந்த 11 இருக்குல்ல அது 10க்கு கிரேட்டராக இருக்குது. ஸோ அது நம்ம சிங்கிள் டிஜிட்க்கு ரெடியூஸ் பண்ணி கொண்டு வரணும். அதை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணலான்னா திருப்பி 11 இருக்குல்ல 1 + 1 2. இப்போ நம்ம கண்டிஷன் செக் பண்ணும்போது 2ங்கிறது 10க்கு லெஸ் தெனாக இருக்கும். ஸோ அதை டேரெக்டாக பிரிண்ட் பண்ணணும். நம்மளோட மெயின் ப்ராசஸ் என்னன்னா சம் ஆஃப் டிஜிட்ஸில் எவ்வளோ டிஜிட்ஸ் நம்பர் கொடுத்தாலும் சரி அது சிங்கிள் டிஜிட்ஸ்க்கு ரெடியூஸ் ஆகி வர வரையும் நம்ம சம் பண்ணணும். இப்போ நம்ம டேரெக்டாக சி அவுட்டில் சம் ஆஃப் டிஜிட்ஸை நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இன்ட் மெயின்குள்ளே இருக்கோம். இந்த இன்ட் மெயின்குள்ளே நம்ம இன்டீஜர் டைப்பில் என்னங்கிற ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா யூசர்கிட்டேருந்து நம்ம வேல்யூவை கெட் பண்ணுறதுக்காக. இப்போ சி அவுட்டில் சம் ஆஃப் டிஜிட்ஸ் யூஸிங் கன்ஸ்ட்ரக்டார்னு கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு யூசர் வந்துட்டு நம்பர் என்ட்ரு பண்ணுற சொல்கிறதுக்காக ஒரு ப்ராம்ப்ட். யூசர் என்ட்ரு பண்ணுற நம்பரை சிஇன் ஸ்டேட்மெண்ட்டில் வாங்கிக்கலாம். இப்போ சம் ஆஃப் டிஜிட்ஸ்க்கு கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம், எஸ்ங்கிற ஆப்ஜெக்ட். அதே மாதிரி S1ன்னு இன்னொரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அதில் யூசர் கொடுத்த வேல்யூவை நம்ம இங்கே பாஸ் பண்ணுறோம். பாஸ் பண்ணி நம்ம ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சம் ஆஃப் டிஜிட்ஸ் ஆஃப் எஸ் இருக்குல்ல இது பார்த்திங்கன்னா கிளாஸ்க்கானது. நெக்ஸ்ட்டு இங்கே என்னென்னு ஒரு வேல்யூபிளை நம்ம பாஸ் பண்ணுறோம்ல இது பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸுக்கு வெளியே எழுதியிருக்கிற ஃபங்க்ஷனுக்கானது. ஸோ இப்போது அந்த எண்ணுங்க நம்ம பாஸ் பண்ணுற வேல்யூ இங்கே இன்டீஜர் எண்ணுங்கிற பராமீட்டருக்கு பாஸ் ஆகி ப்ராசஸ் ஆகி திருப்பி நமக்கு பிரிண்ட் ஆகும். இது ஒரு சிம்பிளான சம் ஆஃப் டிஜிட்ஸ் ப்ரோக்ராம். உங்களுக்கு ஏதோ ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லேயும் கேட்டுக்கலாம். என்னோட சேனல்லே C++ அண்ட் C டியூட்டோரியல்னு புதுசாக ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் சிம்பிள் கால்குலேட்டர் ப்ரோக்ராம் C++ யூஸ் பண்ணது, ஸ்டாக் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரோக்ராம், அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் ப்ரோக்ராம்னு இப்போதைக்கு 3 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அதையும் பாருங்கள். ஃபர்தராக இன்னும் நிறையா டியூட்டோரியல்ஸும் அப்லோட் பண்ணுவேன். இதே மாதிரி உங்கள் லைஃப் அண்ட் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள்.